அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 28/8/2025, பஞ்சமி திதி மாலை 5:57 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. சித்திரை நட்சத்திரம் காலை 8:43 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். சமநோக்கு நாள் சித்த யோகம் காலை 8:43 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் கேதுவும், கன்னியில் செவ்வாய், துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் புதனும் சுக்கிரனும். இன்று என்ன செய்யலாம்? நிச்சயதார்த்தம் செய்ய, பூப்பு நீராட்ட, புதுமனை புக, திருமணம் சீமந்தம் செய்ய, வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, தங்க நகைகள் வாங்க, திருமாங்கல்யம் செய்ய, விதை விதைக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்நாள் முழுவதும் சந்தையில் ஆடாக இருப்பதை விட ஒரு நாள் சிங்கமாக வாழ்ந்துவிட்டு போ. ஆமாங்க, இதுதாங்க உங்களுடைய முக்கியமான கொள்கை. ஆடு போல் அடங்கி கிடந்துடக்கூடாது. வாழ்க்கையில் சிங்கம் போல் எப்பொழுதுமே சீறி பாயணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். தலைமை தாங்கணும். அப்போ தான் 4 பேருக்கு நல்லது செய்ய முடியும். எல்லா வேலைகளையும் எடுத்து கட்டி நாம் செய்யணும். அப்போ தான் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியும்னு எங்கும் எப்பொழுதும் ஆடாக அடங்கி இறக்காமல் சிங்கமாக சீறி பாய்ந்து சீரிய தலைமை ஏற்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அதனால் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்குங்க. பழைய பாடல்களை கேட்டு சந்தோஷப்படுவீங்க. படித்த காலத்தில் பழகின நண்பர்கள்ட்ட மனம் திறந்து சில விஷயங்களை இன்றைய தினத்தில் நீங்கள் பேசுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த கரடுமுரடான வார்த்தைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வேலைன்னு ஒரு பக்கம் வேலை நடந்துருக்கு, இன்னொரு பக்கம் வீடு கட்டுறது, வண்டி வாகனம் சீர்படுத்துறதுன்னு பரபரப்பாகவே இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. ஆனால் சூரியனும் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லாவற்றையும் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. இன்றைய தினம் வியாபாரம் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. வேலையாட்களுக்கு அதிகமாக முன்பணம் தராதீங்க. திடீர்னு வந்து வேலை கேட்குறவங்களுக்கும் தராமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுடைய பின்னணி என்ன, பின்புலம் என்னங்கிறது விசாரிச்சுட்டு வேலைக்கு வைங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி நீங்கள் தாங்க எல்லா வகையிலுமே முன்னால் நின்று எடுத்து கட்டி செய்வீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை அலைச்சல் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, நான் இருட்டில் இருந்தபோது விளக்குடன் வந்தவர்களை, வெளிச்சம் காட்டியவர்களை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன். ஆமாங்க, அதுதாங்க உங்கள் கொள்கை, அதுதாங்க உங்களுடைய தர்மம். கஷ்டப்பட்ட காலத்தில் கை தூக்கி விட்டவங்க, ஆறுதலாக பேசினவங்க, அவங்கள இன்னைய வரைக்கும் அடிமனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு எல்லா வகையிலுமே வணங்கி கொண்டு இருக்கிறவங்க, நன்றியோடு வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ராசிநாதனாகிய சுக்கிரன் பிரபல யோகாதிபதியாகிய புதனுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. பழைய இடத்த கொடுத்துட்டு புது இடம் வாங்கிறது, இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டு வராங்க, அவங்களுக்காக ஒரு தளம் அமைக்கலாம் அல்லது கூடுதல் அறை அமைக்கலாம் அப்படின்னு கட்டுமான பணியிலையும் நீங்கள் விறுவிறுப்பாக இருப்பீங்க. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி எல்லாரையும் சமாளித்து காட்டுவீங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு கூடுங்க. நண்பர்களும் உங்களை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசி முடிவெடுக்க பாருங்கள். சகோதர வகையில் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்லாம் இருந்துட்டு தாங்க இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது வேலை சிலருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. சூரியன் பலமாக இருக்கிறதுனால வீடு கட்டுறது வாங்கிறதுக்கு பேங்க் லோன் அமையறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ஏன்னா சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, அதிக லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த வேலை சுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, முக்கியத்துவம் கொடுத்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வார்த்தைகளில் உள்ள கருணை நம்பிக்கையை உருவாக்குகிறது. சிந்தனையில் உள்ள கருணை அறிவை உருவாக்குகிறது. கொடுத்தலில் உள்ள கருணை அன்பை உருவாக்குகிறது. ஆமாங்க, மற்றவங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அடுத்தவங்களுடைய அன்புக்கு நாம் பாத்திரமாகிறோங்க. அதனால தாங்க கொடுத்து வாழ வேண்டும், மற்றவங்களை கெடுத்து வாழக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துக்கிட்டு உங்களை பாடாப்படுத்திட்டு தாங்க இருக்கார். எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியல, எந்த முடிவும் உடனே எடுக்க முடியல, எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதோ வருது அதோ வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் எதுவும் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க தான், செய்கிறேன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் முன்னுக்கு வந்து முழுசாக எதையும் செய்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி தைரியஸ்தானத்தில் உங்களுக்கு கேது உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் ஒரு வழி இல்லைன்னாலும் இன்னொரு வழி நமக்கு இறைவன் காட்டுவார். ஒரு கதவு மூடப்பட்டாலும் இன்னொரு ஜன்னலாவது நமக்காக திறக்கப்படாதா அப்படிங்கிற யோசனை, அப்படிங்கிற ஆர்வம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. சகோதர வகையில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விவகாரங்கள், பாக பிரிவினைகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து முடிவெடுத்திங்கன்னா நல்லாயிருக்குங்க. சுக்கிரனும் புதனும் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, பணவரவும் உண்டு. என்னவோ பற்றாக்குறையாக தான் இருந்துட்டுருக்குன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னங்க கையில் ஒன்றும் பெருசாக இல்லை, இப்போ என்ன நான் வந்து தொழில் தொடங்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் இருக்கிறத வச்சு தொடங்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு தொடங்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப
அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இன்றைக்கி நனவாகுதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நாம் விரும்பியதெல்லாம் முளைக்காது, விதைத்தது தான் முளைக்கும். ஆமாங்க, நாம் நிறைய ஆசைப்படலாம் அப்படி இப்படின்னு. ஆனால் நாம் ஏற்கனவே என்ன விதைச்சிருக்கோம், யாருக்கு என்ன செய்திருக்கிறோம், நம்முடைய முன்னோர்கள் ஏற்கனவே எப்படி இருந்திருக்காங்க, யாராருக்கெல்லாம் நல்லது செய்திருக்கிறாங்க, அதை பொறுத்து தாங்க நாம் நினைக்கிற நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குங்க. அதனால் எண்ணுவதெல்லாம் நமக்கு நடப்பதில்லை. ஆனால் எதை நாம் செய்திருக்கோமோ, எதை நாம் விதைத்திருக்கோமோ அதுதான் முளைத்து நமக்கு சேருகிறதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு நல்லதை செய்வோம், நல்லதையே விதைப்போம், நல்லதையே அறுவடை செய்வோம்ங்கிற நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால அலைச்சல் இருக்குது, பயணங்கள் ஒரு பக்கம் இருக்குது, அதே நேரத்தில் சின்ன சின்ன ஆதாயமும் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் அந்த குரு பகவான் தரக்கூடியவர் தான். சுப செலவுகள், வீடு கட்டுறது அல்லது சின்னதாக இருக்கிற வீட்டை கொடுத்துட்டு பெரிய வீடாக வாங்கிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க. யோகாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். தைரியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. ஒரு மண்ணை கொடுத்துட்டு இன்னொரு மண்ணை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூர்வீக சொத்து விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசி முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால இங்கிதமாக பேசி பல முக்கியமான வேலைகளை முடித்து காட்டுவீங்க. கொஞ்சம் பல்வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கண் பார்வை கோளாறு, அது கொஞ்சம் கண் ஐ டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. சிலருக்கு கண்ணாடி போடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் எல்லாமே இருக்குதுங்க. ஆனால் நாம் உழைக்கிற உழைப்புக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் வந்தால் நல்லா இருக்குமேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தனிமை என்பது உன்னை பற்றி நீ சிந்திப்பதற்கு காலம் கொடுத்த ஒரு வாய்ப்பாகும். அதில் கடந்து வந்ததையும் சோகமானதையும் நினைத்து காலத்தை வீணடிக்காதே. ஆமாங்க, அதனால தாங்க தனிமையில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் யோசிப்பீங்க, வருங்காலத்தை பற்றி யோசிப்பீங்க, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க, உங்களுடைய பலம் எது, பலவீனம் எது அப்படிங்கிறத யோசிப்பீங்க. ஆனால் அதை விட்டுட்டு சோகமாக எதையாவது நினச்சிக்கிட்டு தனிமையாக உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு எப்பொழுதும் பிடிக்காதுங்க. தனிமையையும் தன்னுடைய வருங்கால திட்டத்தை தீட்டுவதற்காக சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாமனிதர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க. கம்பீரமாக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. என்னங்க ஜெயிக்க முடியுது? ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்து உடம்பு அப்பப்போ படுத்தின்னு இருக்காரு. நல்லா பேசின்னு இருந்தவங்களாம் அந்த பக்கம் விலகி போகிறாங்க. நாம் எல்லாருக்கும் நல்லது தாங்க செய்துன்ட்ருக்கோம். இருந்தாலும் ஒரு சிலர் நம்மகிட்டேருந்து விலகிறாங்களே அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. விலகிறவங்க விலகட்டுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் உங்களை புரட்டி போட்டுட்டு தாங்க இருக்கிறாரு. அஷ்டம சனி மறதியை கொடுக்குறாரு. உடம்புல ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி வலி கொடுக்குறாரு. ஏதாவது ஒரு சின்ன பயத்தை உருவாக்குறாரு. இதெல்லாம் அஷ்டம சனி ஒரு பக்கம் கொடுத்துட்டு தான் இருப்பார். இதுக்கு நீங்கள் ஒரு முறை திருநள்ளாறு போகிறது நல்லது.
பைரவரை நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வணங்குறதும் நல்லதுங்க. குரு பகவான் உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வெடுக்குன்னு வாடிக்கையாளர்கிட்ட பேசி வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்திக்காதீங்க. வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் அன்பாக பேசுகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி மதிப்பு கூடுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில புது விஷயங்களை கற்றுக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நடிப்பவர்கள் கோபப்படுவதில்லை, கோபப்படுபவர்கள் நடிப்பதில்லை. ஆமாங்க, இதுதாங்க உண்மை. உங்களுக்கு நடிக்கிறது பிடிக்கவே பிடிக்காதுங்க. எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக யதார்த்தமாக நீங்கள் பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. நாம் சொல்கிறதுனால, உண்மையை பேசுகிறதுனால நம்ம மேலே அவங்க வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, கோபப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிப்பீங்க. அதே நேரத்தில் வந்து கோபம் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்குங்க. ஏன்னா அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும், அடுத்தவங்க மேலே ஒரு அக்கறை இருக்கும். ஒருத்தவங்க மேலே நீங்கள் கோபப்படுறீங்கன்னா அவங்க மேலே இருக்கிற அக்கறையில் நீங்கள் கோபப்படுவீங்க. ஆமாங்க, அதனால தாங்க நடிப்பு தேவையில்லை, ஆனால் கோபம் இருக்கும். கோபம் இருந்தாலும் என்னிடம் குணம் இருக்கும், அக்கறை இருக்குங்கிறத ஆக்கப்பூர்வமாக காட்டிக்கொண்டு வாழ்க்கையில் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை விட்டு விலகி சந்திரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தேங்கி கிடந்த சரக்குகள் வியாபாரத்தில் விற்று தீரும். வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி அதிகமாக வருவாங்க. வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது, களைப்பாக இருக்குது, பெருசாக ஒன்றும் உழைக்கலைன்னாலும் ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னு யோசிச்சுருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இன்றைக்கி வந்து எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. முகத்திலையும் ஒரு தெளிவு, ஒரு அழகு அதெல்லாமே இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த வேலையில் நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோமோன்னு தெரியலையே, வேலையை விட்டுடலாமா, இதை விட்டால் தான் நமக்கு நல்ல வழி பிறக்கும், நல்ல வழி கிடைக்கும் அப்படிங்கிற சிந்தனை ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. ஒரு சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கண்டகச்சனி உங்களுக்கு இருந்துருக்கிறதுனால எல்லாரையும் நம்பி நீங்கள் எதையும் செய்ய வேண்டாங்க. உங்களால், உங்கள் சக்தியால் என்ன முடியுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க. அகலக்கால் வச்சு எதிலையும் சிக்கிக்காதீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. குடும்பத்திலேயும் உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குதுங்க. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தோற்றங்கள் மாறினாலும் தோற்று விடாமல் இறுதி வரை தொடர்வதே உண்மையான அன்பு. ஆமாங்க, நல்ல வயது, வாலிப வயதில் திருமணம் செய்துக்கிறோம். ஆனால் வயதாக ஆக ஆக பரஸ்பரம் 2 பேருக்குமே முதுமை வருது. அந்த முதுமை காலத்திலும் இளமை காலத்தில் எந்த அளவிற்கு நேசம் இருந்ததோ அதே அளவிற்கு நேசத்தையும் பாசத்தையும் குடும்பத்தில் கொட்டி கொடுத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை 8:43 வரைக்கும் சந்திரன் இருக்கிறாரு. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த கஷ்டம் எதுவுமே இருக்காது. இன்றைக்கி ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆனால் சுவாதி நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை 8:43 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு.
அப்படி இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க, வேலை சுமை இருக்கும், கொஞ்சம் சோர்வு களைப்பெல்லாமே இருக்குங்க. திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வாயு பதார்த்தங்களை இன்றைக்கி தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி வெளி உணவுகளையும் தவிர்த்திட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு, எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் எல்லாமே இருக்கும். அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களை பற்றி ஏதாவது ஒரு கிசுகிசுக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். யாராவது ஏதாவது சொல்லின்னு இருப்பாங்க, அதை பொருட்படுத்தாமல் விட்டுறது நல்லதுங்க. ஏதாவது ஒரு வகையில் விமர்சனம் செய்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. வதந்திகளையும் சிலர் பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதை கண்டுங்காமல் விட்டுட்டிங்கன்னா அதோட வலிமை எல்லாமே குறைஞ்சி போயிடுங்க. இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இதுதான் வேண்டும் என்று அடம்பிடிப்பதற்கும் இதுவே போதும் என்று நினைப்பதற்கும் இடைப்பட்டது தான் வாழ்க்கை. ஆமாங்க, ஆரம்ப காலத்தில் நாம் இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வேணும்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறோங்க. அப்புறம் போக போக இது வேணாம் அது வேணாம் இதுவே போதும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. இதுக்கு இடையில் தான் நம்ம ஆட்டமெல்லாம் ஆடுறோங்க. இந்த ஆட்டம் பாட்டத்தை எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பதோடு மட்டுமில்லாமல் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாமல் உண்மையாக நாம் உழைச்சது நமக்கு ஒட்டுனா போதுங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் அதிகமாயிட்டே போகுது, ஆனால் வருமானம் என்னவோ அப்படியே தான் இருக்குது. அதை அதிகப்படுத்துறதுக்கான வழி தெரிய மாட்டேங்குது. ஒரு சம்பளத்தை வச்சு ஒரு வருமானத்தை வச்சு எவ்வளோ தான் பார்த்துக்கிறது, எத்தனை தான் பார்த்துக்கிறது, எவ்வளோ பேருக்கு தான் எல்லாம் செய்கிறதுன்னு சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு அலுப்பு சலிப்பு இன்றைக்கி எட்டி பார்க்குங்க. யாருமே என்னை சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை பாருங்கள், அவங்க வருங்காலத்தை பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் அவங்கள உற்சாகப்படுத்தி படிக்க வைக்க பாருங்கள். 4ஆம் இடத்துல கேது மாதிரி ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு அம்மாவோட ஆரோக்கியத்தில் சின்னதாக கொஞ்சம் சிக்கலை கொடுப்பார். அதனால் தாயார் கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு கொஞ்சம் தலை சுத்தல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உங்களுடைய புகழ் கௌரவம் அதெல்லாம் இப்போ ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகுது. உங்களை பற்றி எல்லாருமே நல்லா அபிமானப்பட்டு பேசுகிறாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்லைங்க. சின்ன போட்டிகளுக்கிடையே லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்குங்க. ஏன்னா சூரியன் ஆட்சியாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சு காட்டுவீங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள்லாம் நிறைவேறுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருந்து கொண்டு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மறைத்து வைத்தாலும் மல்லிகை மணக்கத்தான் செய்யும். ஆமாங்க, சார் என்ன தான் அப்படியே அவங்க வேஷம் போட்டாலும் என்ன தான் நடித்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுடைய இயற்கை குணம் நிச்சயமாக வெளிப்பட்டே தீருங்க. அது மட்டும் இல்லைங்க, உண்மையை நாம் மறைக்கவே முடியாதுங்க. எப்படி மலரை நாம் மறைத்து வைத்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய வாசனை காற்றிலே கலந்து நம்முடைய மூக்கிலே ஏறு
ஏறுவதைப் போல உண்மையானது என்றைக்குமே நிலைக்குங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உண்மையை நேசிப்பவர்கள், உண்மையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்ததும் உங்களுக்கு கைக்கு வரும். கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. செல்வாக்கும் கூடுங்க. 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. புது வண்டி வாங்கினா கூட அதுவும் செலவு வைக்குது. அடிக்கடி சர்வீஸ் சென்டருக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்கேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும், வீட்லேயும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. சிலர் புது வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தர்ம காரியங்களில் இறங்குவீங்க. தான தர்மங்களும் செய்வீங்க. கோவில் விழாக்களை முன்னின்று நடத்துவீங்க. அதே மாதிரி சில செலவுகளை எல்லாம் பொதுவாக நீங்கள் ஏற்றுப்பீங்க. இன்றைய தினம் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல பொருத்தக்கூடிய ஜாதகத்தில் வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. லாபம் இருக்குது. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கையிருப்பு குறைய ஆரம்பிக்கும் போது தான் காசின் அருமை தெரிய வரும். வயது ஏற ஏறத்தான் வாழ்க்கையின் அருமையும் புரிய வரும். ஆமாங்க, இருக்கும்போது நாம் மாட்டம் எடுத்து இறைச்சி நாம் செலவு பண்ணுறோங்க. ஆனால் இல்லாத போது தான் பணத்தோட அருமையே நமக்கு தெரியுதுங்க. அதே மாதிரி முதுமை நெருங்க நெருங்க தான் வாழ்க்கையினுடைய அருமையும் புரிய ஆரம்பிக்குது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இளமையாக இருந்தாலும் முதுமையாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு நாம் உதவி செய்துருந்தோம்னா நாம் எப்பொழுதுமே சிரிச்சிட்டு இருக்கலான்னு உதவும் கரங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களை உயர்த்தி விடுவதற்காகவே 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நல்லது நடக்கும். எதிர்த்தவங்க இன்னைக்கு அடங்குவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாரு. புதனும் உங்களுக்கு அனுகிரகமாக இருக்கிறாரு. இருந்தாலும் குரு தான் உங்களுக்கு 8ஆம் இடமாகிய 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதாவது 8ஆம் இடத்துக்கு 11ஆம் இடமாகிய 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நல்லா பேசின்னு இருந்தவங்க இப்போ கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. பார்த்தா கொஞ்சம் சிரிப்பாங்க, இப்போ அது கூட கிடையாது. புதுசாக ஒரு சிலர்லாம் வராங்க, ஆனால் எதிர்பார்ப்போடு வராங்க. பழைய நண்பர்கள் உறவினர்கள் நம்புறதா இல்லை புதுசாக வர்றவங்களோட நட்பு பாராட்டுறதா புரிய மாட்டேங்குதேன்னு சில யோசனைகள் தடுமாற்றங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நல்லவங்களுடைய அறிமுகம் இன்றைக்கு கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வாங்க. அங்கே ஏதாவது கும்பாபிஷேக வேலைகள்லாம் நடக்குதுன்னா அதையும் எடுத்துக்கட்டி செய்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு வியாழக்கிழமைகளில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுனீங்கன்னு நல்லா இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு அமோகமாக இருக்கும். லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே பணவரவும் செல்வாக்கும் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்ப ராசிக்காரர்களே, நமக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள், எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று யோசித்தால் வாழ்க்கையானது மாறிவிடும். ஆமாங்க, அதுதாங்க முக்கியம். நமக்கு யார் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டுன்னு இருக்கிறத விட நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்காங்களே, இத்தனை பேர் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசித்தோம்னா வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் இனிமையாகுங்க. எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்கள் மீது அக்கறை காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. குழப்பங்கள், தடுமாற்றங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. எதை தொட்டாலும் நஷ்டமாகுது, எங்கே போனாலும் இழுபறி ஆகுது. ஆனால் கடைசியாக கூட்டி கழித்து பார்த்தோம்னா எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு மனசு சொல்லுது. இருந்தாலும் இடைப்பட்ட காலத்தில் அவஸ்தைப்படுறது யார், நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சகோதரங்கள்கிட்ட பேசும்போது அன்பாக பேசுகிறது நல்லதுங்க. பழசெல்லாம் ஏதாவது சொல்லி காட்டின்னு இருக்காதீங்க. உன்னோட 40 வயசில் அப்படின்லாம் எதையும் ஆரம்பிக்காதீங்க. 20 வயசில் அப்படின்னு எதையும் சொல்லி காட்டாதீங்க. அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. உங்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்குங்க. அரசு அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ஆனாலும் உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய தாக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால ஒரு முறை திருநள்ளாறு போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே அருமையாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருந்துருக்கும், வேலை சுமை இருக்கும், செலவுகளும் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தனிமை என்பது தாழ்மையின் அடையாளமல்ல, அது உயர்ந்த பண்பின் அடையாளமாகும். ஆமாங்க, சிலரெல்லாம் பணிவாக இருக்கிறவங்கள பார்த்து அவங்களுக்கு எதுவும் தெரியாது, புரியாது, அவங்க ரொம்ப சுமார் தான் அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க. ஆனால் பணிவு இருக்கிற இடத்துல படிப்பு இருக்கும், பண்பு இருக்கும், பாசம் இருக்கும், ஏன் பணம் கூட இருக்கும். அதனால தாங்க அந்த பணிவு என்பதையே பக்குவமாக பயன்படுத்தி துணிவாக பல வேலைகளை செய்து முடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசணுங்க. அவசர முடிவுகளை எடுத்துக்காதீங்க. எல்லாருமே ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலையிலேருந்து வளர்ந்து வராங்க, படிச்சுட்டு வராங்க. அதனால் எல்லாருமே நம்மளை மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கவே கூடாதுங்க. அடுத்தவங்க மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குது, அவங்கள முன்னேற்றி கொண்டு வரணுங்கிற ஆர்வம் இருக்குது. அதுக்காக நாம் அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு சில சுமைகளை தரக்கூடாதுங்க. அக்கறைங்கிற பேரில் பல சுமைகளை தரக்கூடாதுங்க. இன்றைய தினமும் உங்களுக்கு கொஞ்சம் சுமைகள் இருக்குது, வேலை சுமைகள் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் சரியா இல்லையே, நாம் தர வேண்டிய இடத்துல இந்த ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்குதே, ஆனால் நமக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து ஒன்றும் வரமாட்டேங்குதே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் லாபம் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்களே, நம்மளை இப்படி பகடக்காயாக உருட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. நேரம் கிடச்சிதுன்னா நீங்கள்
குலதெய்வ கோவிலுக்கு போய் வர்றது நல்லது. அந்த மாதிரி போய் வர்றது மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கும், சந்தோஷம் வந்து சேருங்க. வியாபாரம் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. ஜாமீன் கேலண்டர் கையெழுத்ததும் போட்டுறாதீங்க. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு வெற்றி உண்டுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 8:43 சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. என்னது இங்கே இவ்வளவு குருவிகள் இவ்வளவு பறவைகள்லாம் வந்திருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஏரியாவில் இவ்வளோ பறவைகள்லாம் இருக்குதா, இத்தனை குருவிகள் இருக்குதா? அதில் 1-2 பார்த்தா ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்த பறவைகள் மாதிரி இருக்குது. அதை எப்படி இந்த பறவைகள்லாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்குது அப்படின்னு போகிறவங்க வர்றவங்கெல்லாம் கேள்வி கேட்டுகிட்டே போகிறாங்கங்க. ஆனால் அந்த ஊருக்காரங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய சித்தர் அவர் வந்து அந்த பறவைகளுக்கு வந்து தானியங்களை வைக்கும் பொழுது அந்த தானியங்களை எப்போ வைப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்து அந்த பறவைகள்லாம் ஆர்வமாக வந்து சாப்பிடும். அப்புறம் அந்த முடிஞ்ச உடனே அந்த பறவைகள் பறந்து போயிடும். மறுநாள் சரியாக அந்த தானியங்களை அந்த சித்தர் அங்கே வைக்கும் பொழுது மீண்டும் பறவைகள்லாம் வந்து குவியும். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அதே மாதிரி அந்த பறவைகள் அருந்துவதற்காக தண்ணீரும் அவர் வைப்பார். அது அழகாக வந்து அந்த தானியங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணீரையும் குடிச்சிட்டு போயிடும். அது வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக அந்த பறவைகள்லாம் வரும். ஆனால் அது வரைக்கும் அந்த பறவைகள் எங்கே இருந்தது அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் அதில் இருக்கிற ரொம்ப பெரிய விசேஷம். அதனால தான் அந்த ஊர் மக்கள்லாம் அதை பார்த்து வியந்தது. அப்படியே பக்கத்தில் எல்லாருக்குமே அந்த செய்திகள் எல்லாமே போக ஆரம்பிச்சுது. அதுக்கு பிறகு எல்லாருமே அவரை வந்து வணங்க ஆரம்பித்தாங்க. மிகப்பெரிய சித்தருங்க. அவர் பேர் வந்து ஸ்ரீ மாரிமுத்து அடிகள். மாரிமுத்து அடிகள் அப்படின்னாலே அந்த பகுதியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தாங்க. அந்த மகான் வந்து இந்த மாதிரி பல வேலைகள் எல்லாம் செய்திருக்காங்க. பறவைகளுக்கெல்லாம் உணவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தன்னை நாடி வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட உட்கார்ந்து அன்பாக பேசுகிறது, அவங்களுடைய குறைகளை கேட்டுக்கிறது, அவங்களுடைய கர்ம வினைகளை போக்குறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத செய்து கொடுக்கறது, சொல்லி கொடுக்கறது, வழிபாடுகள் வந்து எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுக்கறது, இந்த மாதிரி அந்த மாரிமுத்து அடிகள் வந்து சிறப்பாக செய்து வந்திருக்காருங்க. அவரை வந்து எல்லாருமே வந்து அடிகள் அடிகளார் அப்படின்னு கூப்பிட்றத விட என்னை வந்து மாரிமுத்து பரதேசின்னு கூப்பிடுங்க, அதுதான் எனக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா நான் ஒரு பரதேசி, என்னை போயிட்டு நீங்கள் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்தெல்லாம் பேசாதீங்க, நானும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் ஒருவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அடக்கமாக அமைதியாக இன்றைக்கும் வந்து எல்லாருக்கும் வந்து சேவை செய்து கொண்டு ஜீவ வடிவிலே சமாதி வடிவிலே அந்த மாரிமுத்து அடிகள் எல்லாருக்கும் உதவி செய்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மகான் வந்து 1907 திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய அவங்களுடைய நந்தவனத்துக்கு திருமணம் அமைச்சாங்க. அதாவது திருநாவுக்கரசு சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதிக்கு வந்து நந்தவன திருமணம் அமைச்சாங்க. அங்கே தான் உட்காந்து இவங்க அந்த பறவைகளுக்கெல்லாம் உணவு தர்றது, வர்றவங்களை சந்திக்கிறது எல்லாமேங்க. இந்த மகானுடைய சொந்த ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தொண்டாம்புத்தூர் இருக்குது. அதுக்கு அருகில் வந்து அந்த குப்பாண்டம்பாளையம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அதில் வந்து குறும்பர் சமூகத்தில் பிறந்து இளமையிலேயே ஆன்மீகத்தில் நாட்டம் எடுத்து திடீர்னு காணாமல் போகிறது, அப்புறம் வர்றது, அப்புறம் கடைகளில் வேலைக்கு சேர்றது, ஏதாவது சம்பளம் கிடச்சா அதை எல்லாருக்கும் கொடுத்துட்றது, இந்த மாதிரிலாம் அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது தான் அவங்க வந்து செஞ்சேரி மலை அப்படின்னு ஒரு மலை, அது செஞ்சேரி மலையனும் தென்சேரி மலைக்கு வந்தாங்க. அங்கே உட்கார்ந்து தான் இந்த மகான் வந்து நிறைய தியானங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த நந்தவனத்தை ஒட்டி அந்த மண்டபம் அதை வந்து மகுடம் எல்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது மந்திரகிரி வேலாயுத சுவாமிக்கு தினமும் வந்து அபிஷேகத்திற்கு பால், அதுக்கடுத்து வந்து
அதாவது பூக்கள், வழிபாட்டுக்கு பூக்கள், தீபத்திற்கு எண்ணெய் இந்த திருமடத்திலேருந்து தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த நம்முடைய மாரிமுத்து அடிகளார் தான் அவங்க இருந்த காலத்திலேயே அந்த மந்திரகிரி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு இதெல்லாம் அனுப்பி வச்சாங்க. இன்றைக்கும் அவருடைய வழித்தோன்றல்கள் அதெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்காங்க. மாரிமுத்து பரதேசி அவர்களுடைய குரு பூஜை தை மாதம் மூல நட்சத்திரத்தில் அவங்க ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இவங்க போனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீரும், மனசில் இருக்கிற கவலைகள் விலகும், கர்ம வினைகள் எல்லாமே காணாமல் போய்விடும். பட்சி தோஷம், பறவைகளை தெரிந்தோ தெரியாமலோ நாம் கொன்ற தோஷம். இப்போ வேகமாக வண்டியில் போகிறோம், திடீர்னு ஒரு பறவை குறுக்கிட்டு அது இறந்து போகுது. அந்த மாதிரி பட்சி தோஷம் உள்ளவங்கள்லாம் இவங்களுடைய ஜீவசமாதிக்கு போனால் அந்த தோஷங்கள் எல்லாமே விலகும். இவங்க ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 31 கிலோமீட்டர் தொலைவில் அந்த செஞ்சேரி மலை, அதாவது தென்சேரி மலை இருக்குது. அங்கே மாரிமுத்து அடிகள் மெட்ரிகுலேஷன் பள்ளி அப்படின்னு இருக்குது. கீழ்ப்புறம் வடக்கு கிரிவல பாதைக்கு போனீங்கன்னா இந்த மகானுடைய, அதாவது மாரிமுத்து அடிகள், மாரிமுத்து பரதேசி அவருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. ஒரு நாள் போய் நீங்கள் தியானம் செய்துட்டு வாங்க, தோஷங்கள் விலகி சந்தோஷம் பெருகுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகள், மகரிஷிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.